சேலை நெய்யறதுக்கு நாங்கள் ஏற்கனவே 12,000 தடவை கை காலை இழுத்தா தான் ஒரு சேலை நெய்ய முடியும் எங்களால். இது இல்லாமல் வேலை பார்க்க முடியாது. ஒரு நெசவுக்கு 3 பேர் வேணும். ஒரு சேலை நெய்யறதுக்கு 2 நாள் ஆகும். நாங்கள் 2 பேரும் பொழுதோடு நெஞ்சா தான் ஒரு சேலை நெய்ய முடியும். ஒரு சேலை நெய்யறதுக்கு நாங்கள் ஏற்கனவே 12,000 தடவை கை காலை இழுத்தா தான் ஒரு சேலை நெய்ய முடியும் எங்களால். இது வந்து தனிப்பட்ட நபராக செய்ய முடியாது. செஞ்சால் 2-3 நாளுக்கு மேலே ஆயிரும். ஒரு குடும்பத்தோடு சேர்த்து செஞ்சால் தான் இந்த வேலை செய்ய முடியும். ஒரு ஆள் கெண்டா சுற்றணும், எல்லா வேலையும் பார்த்தா தான் 2 நாளில் ஒரு சேலை நெய்ய முடியும். இது வந்து ரொம்ப கஷ்டமான தொழில் தான். இருந்தாலும் எங்கள் மன திருப்திக்காக எங்களுக்கு வேறு தொழில் தெரியாது. இது மட்டும்தான் எங்களுக்கு கற்றுக்கிறது, இந்த தொழில் மட்டும்தான். அதனால் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த தொழில் செஞ்சுட்டே வர்றோம். எங்களுக்கு வந்து கூலி கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா இப்போ இந்த நூல் வந்து விலை அதிகம். அதனால் கூலி கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்குறாங்க. நூல் விலையை கட்டுப்படுத்தினா தான் எங்களுக்கு கூலி முரளிங்க எங்களுக்கு கூலி அதிகமாக கொடுப்பாங்க. அதனால் நூல் விலையை கட்டுப்படுத்துகிற வேலையை மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் செய்யணும். அதை செஞ்சால் தான் எங்களுக்கு வந்து கொஞ்சம் கூலி அதிகமாக இருக்கும், எங்கள் வாழ்வாதாரம் கொஞ்சம் மேம்படும். இது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை தான். முன்னோர்கள்லாம் இந்த வேலை தான் செஞ்சாங்க. எங்கள் அப்பா அம்மாவும் எனக்கு இந்த வேலையை தான் கற்றுக் கொடுத்தாங்க. ஒரு சேலை நெய்யறதுக்கு 2 நாள் ஆகும் எங்களுக்கு.